இந்தியாவில் லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை அவங்க கம்பெனிக்குள்ள ஈர்க்கிறதுக்காக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத இந்த வீடியோல ரிவீல் பண்றேன், ஃபுல்லா பாருங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரை ஈர்க்கிறதுக்காக இந்தியன் கம்பெனிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்பேண்டிங் எக்ஸ்போர்ட் மார்க்கெட். இந்தியாவில் லிஸ்ட் ஆகி இந்தியாவில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி அவங்களுடைய பிசினஸ் மாடல்ல ஓவர்சீஸ்ல அதர் கண்ட்ரீஸ்ல பில்ட் பண்ணுவாங்க. இது வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நமக்கு என்னவா தெரியும் அப்படின்னா அவங்களுடைய பிசினஸ் ரெவன்யூ ஜெனரேட் பண்றதுக்காக அதர் கண்ட்ரியில அவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும். அந்த ஒரு விஷயம் தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரை அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு காரணமா அமையும். எதனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஓவர்சீஸ்ல பிசினஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்கிற காரணம் நமக்கு தெரியல. ஆனா ரீசெண்ட் இயர்ஸ்ல இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தக்கூடிய கம்பெனிஸ்ல எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க.